இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு பிரேக் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் என் லைஃப்ல என்னோட ரியல் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீல்ஸ நான் சொல்ல போறேன். நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் அவங்கள மாதிரிதான் இருக்கு. எனக்கு நிறைய தாட்ஸ் வரும். நான் எடிட் கூட பண்ணிடுவேன், ஷூட் பண்ணி எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த போஸ்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வரும்போது அவ்வளவு நேரம் போட்ட எஃபர்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு எதுவுமே யோசிக்காம நம்ம எடிட் பண்ணி முடிச்சோம். எல்லாரும் ஈவன் நம்ம எல்லாருமே அதுதான் பண்ணுவோம். பட் போஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபியர் வரும் பாருங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ரொம்ப கிரிஞ்சா இருக்குமோ, இப்படி இந்த கொஸ்டின்ஸ் தாண்டி இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள வராது. அப்படி எனக்கும் ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ நான் அப்ப அந்த நிமிஷமே போஸ்ட் பண்றதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி விட்டு நான் மட்டுமே வந்துடுவேன். ஸோ அங்க என்னோட அவ்வளோ எஃபர்ட் அங்க யூஸ்ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா அதை நான் ஒரு ஃபேக்டா சொல்லணும்னா நான் அவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன் என்னோட நிறைய விஷயத்த என் லைஃப்ல. இது ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டான், ரேண்டமா நான் வெளியே போயிருந்தப்போ வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஷூட் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க என்னை சுற்றி ஒரு 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரோட அட்டென்ஷனும் ஒரு செகண்ட் என் மேல இருந்துச்சு. சரி நானும் அதை ஓகே 4 பேர் பண்றாங்க, நம்ம எடுக்கணும்னு ட்ரை பண்றேன், என்னால முடியல. சரி ஓகே நம்ம 4 பேரும் பாக்குற அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டானா இருக்க வேண்டாம், நம்ம 4த்துல ஒன்னா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு போன உள்ள வச்சு தென் ஆஃப்டர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் பிடிச்ச விஷயத்த மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு ஜட்மெண்ட் அவங்க சொல்லிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்போ என் சுத்தி உள்ள ஒரு 4 பேருக்காக வாழ ஆரம்பிச்சேன் அப்படின்னா என் குரோத் அங்கவே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஸ்டின் தான், அந்த ஒரு மூமெண்ட் தான் மைண்டையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ நீங்களும் அப்படிதான், நம்ம எனக்கு பிடிச்ச விஷயத்த 4 பேர் என்ன நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல இருக்க ஒரு 4 பேருக்காக வந்தாரு, அடுத்து காலேஜ் வருது அங்க ஒரு 4 பேர், ஆனா பீப்புள்ஸ் மாறிடுவாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணாத அந்த விஷயம் மட்டும் ரிக்ரெட்ஸா மாறி நம்ம ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ ரிமெம்பர் ஒன் திங், நீங்களும் உங்க சுத்தி இருக்க ஒரு 4 பேருக்காக வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப் முழுக்க அந்த 4 பேருக்காக மட்டுமே வாழ்ற நெறி வரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை. கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்றது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நோன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 சைன் தான் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவோம். தென் பீப்புள்ஸ் ரொம்ப வியர்டா பார்க்க ஆரம்பிப்பாங்க. தேர்ட் ஒன், நம்மளாக ஜட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் தாண்டி உங்க மைண்ட் செட் கூட நீங்க ஒன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நான் என் கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு நான் எனக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல போவேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த ட்ரை பண்ண போறேன்னு உள்ள வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் இந்த 3 சைடு உங்களுக்கு நடக்குதுன்னா எஸ் நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு கான்பிடென்ட்டோட நீங்க அந்த ஜெர்னி கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்டா தான் இருக்கும்லாம் கிடையாது, லைக் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ நானும் இப்பதான் கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் சரி, கான்டென்ட் கிரியேஷனா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரோ நான் இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டட், நான் இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டட், சோ என்னால உங்களுக்கு செப்பரேட்டா சொல்ல முடியுமான்னு தெரியாது. பட் என்னோட கண்டென்ட் உங்களுக்கு காமனாவே ஒரு மோட்டிவேஷனோ ஒரு டிசிப்ளினை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணா நம்மளால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்த மட்டுமே தான் நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து விரும்புறேன். என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த விஷயத்துக்கு நான் ஃபீல் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் என்ன விஷயம் பண்ணாலுமே உங்க லைஃப்கான ஒரு ரிஸ்கையும் டேக் த டைமையும் நீங்க டிசைட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பர்ஃபெக்ட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, உள்ள வாங்க, எந்த ஃபீல்டோ உள்ள போங்க, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, கத்துக்கோங்க. ஃபெயிலியர் ஆகுதா அகைன் ரீடேக், உங்களுக்கு அதுதான் ஒரு ட்ரீம்னா திரும்ப அதை பண்ணி பாருங்க. சோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாவே சூப்பராகவே மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கண்டென்ட் இந்த வீடியோ பாக்குற ஏதோ ஒரு பர்சன்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தாலே எனக்கு அது போதும். சோ அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோல வரேன். பாய்.